நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற கனத்திற்குரிய எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கடந்த எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்தின் கடைசி வாரம் முடிய கர்த்தர் நம்ம கூட நடத்தினார். தினமும் புது புது கிருபைகளை தந்து அவர் நம்மை நடத்தினார். அந்த தேவனை பாடி நல்ல உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமே என்று சொல்லி ஒரு நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே. சொல்லுவோம். நேர்வழியா என்னை நடத்தினே, நீதியின் பாதையில் நடத்தினே, காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஓ இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ செய்தி, பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, கர்த்தரை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. Thank you Lord. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றோ. இன்னொரு விசை கூட எங்கள் இயேசுவே, இயேசையா இதற்கிடவும்
பெரிதான மேன்மை வேறொன்றோ. இன்னொரு விசை கூட, எங்கள் இயேசுவே உங்களை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதற்கு இதவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமே. என் இயேசுவே, என் இயேசுவே, இதை விடவும் பெரிதான காரியங்கள் ஒன்றுமேலே ஆண்டவரே. Thank you Lord. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள். Thank you அப்பா. என்னை நடத்தி செல்பவர் நன்றி அப்பா. தினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, எங்கள் தெய்வமே, இதற்கிடமும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே, எங்கள் பாக்கியமே, இதற்கிடமும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அன்பே அன்பே உம்மை ஆராதிப்பேன். அழகே அழகே உம்மை ஆராதிப்பேன். கைய உயர்த்தி சொல்லுவோம். உம்மை ஆராதி. அன்பே 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 உம்மை ஆராதி. உயிரே 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 உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். அன்பே அன்பே உம்மை அழகே பூரண அழகே 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 உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. நம்முடைய ஆண்டவர் எத்தனை மகிமையில இருக்கிறவர், ராஜாக்களை ஆளுகிறவர், மிக பெரியவர், பரிசுத்தத்திற்கே பரிசுத்தத்தை காண்பித்து கொடுத்தவர். தேங்க்யூ அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We praise you Lord, we worship you Lord. ஆராதனைக்கு தகுதி உள்ள தெய்வமே. இன்னொரு விசை கூட சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். அன்பே அன்பே உம்மை ஆராதிப்பேன். உயிரே உறவே உம்மை ஆராதிப்பேன். பிதாவே, வருகையை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். எங்களோடு நீர் இடைபெறும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஆராதனை ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற
எல்லா கனத்திற்குரிய தெய்வ மனிதர்களுக்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நிற்கிறேன், பிதா எப்பொழுது என்னை அனுப்புகிறாரோ அப்போ நான் வந்து விடுவேன். ஏன்னு கேட்டால், இயேசு எப்போ இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று அவருக்கே தெரியவில்லை. பிதாவாகிய அதிகாரமுள்ள, மகிமை உள்ள, வல்லமை உள்ள, கனமுள்ள அந்த தேவாதி தேவன் மட்டுமே, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகிய பிதா மாத்திரமே அதை அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம தியானித்தோம், ராஜ்யத்திற்கு செல்லும் மனிதர்கள் பகுதி 2. ஆண்டவர் முதலாவது குழந்தையாய் வந்தார். ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே அதிகாரத்தை வெளிப்படுத்த, தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தினாலே மீட்டு கொள்ள, சிலுவையினால் மகா பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2வது, அவர் மத்திய வானத்திலே வருவார். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். போன வாரம் நான் சொன்னதை போல இயேசுவினுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? 2வது நாள் நாம் தியானிக்க போகிற 2வது இந்த வாரங்களிலே, 4வது வாரங்களிலே, இந்த மாத கடைசியிலே நாம் தியானிக்க போகிற பிரசங்கம் இயேசுவுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும். முதலாவது திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி 24வது அதிகாரம் வசனம் 40-41. மத்தேயு 24 வசனம் 40-41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 40 வசனம் 41 எந்த வருகையில் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ரகசிய வருகை. 2 பேர் வயலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் எடுத்து கொள்ளப்படுகிறான், ஒரு மனிதன் கைவிடப்படுகிறான். 2 ஸ்திரீகள் அரைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்திரத்திலே. ஒரு ஸ்திரீ எடுத்து கொள்ளப்படுகிறாள், ஒரு ஸ்திரீ கைவிடப்படுகிறாள். ரகசிய வருகை என்று சொன்னால் எல்லாரையுமே ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டத்தை பரலோகத்திற்கும் ஒரு கூட்டத்தை நரகத்திற்கும் என்று ஒதுக்கி வைப்பார். இந்த இடத்திலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அப்போ இந்த வயல்வெளியிலே வேலை பார்க்கிற மனிதர்கள் எப்பொழுதும் போல வயல்வெளியிலே வேலை பார்க்கிறார்கள். இயந்திரங்களை அரைத்து கொண்டிருக்கிற சகோதரிகள் எப்பொழுதே போல வேலைக்கு சென்று இயந்திரங்களை அரைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், இயேசுவின் ரகசிய வருகை யதார்த்தமாக இருக்கும். யதார்த்தமாக பூமியிலே மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இயேசுவின் வருகை பகிரங்கமாக இருக்காது. இயேசுவின் வருகை யதார்த்தமாகவே நடந்து முடியும். ரகசிய வருகை யதார்த்தமா 2 பேர் வயற்காட்டுக்கு போறான், ஒருத்தர் 2 பேருமே வேலை பார்க்கிறான், ஒருத்தனை எடுக்கிறாரு, ஒருத்தனை கைவிடுறாரு. இது யதார்த்தம் தானே. 2 ஸ்திரீகள் வேலையில போய் மாவு அரைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்திரத்திலே ஒரு ஸ்திரீ எடுத்துக் கொள்ளப்படுகிறாள், ஒரு ஸ்திரீ கைவிடப்படுகிறாள். இதுவும் யதார்த்தம் தானே. அதுதான் அந்த வசனத்துடைய கடைசி சொல்லப்படுகிறது. 41 உங்கள் ஆண்டவர் நீங்கள் நினையாத நாளிகையிலே வருவார் என்பதை அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ரகசிய வருகைக்கு நம்ம விழித்திருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ரகசிய வருகை யதார்த்தமாக இருக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரகசிய வருகை எப்படி இருக்கும்? யதார்த்தமா இருக்கும். 50 பேர் பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க, 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மீது 45 பேர் கைவிடப்படுவார்கள். யதார்த்தமாய் நடக்கும். யதார்த்தமாய். அதான் நம் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஃபர்ஸ்ட். 2வது,
அந்த முதலாவது நீங்க பார்த்தோம்னா, உலகம் இயல்பாக இயங்கும் போது அவருடைய ரகசிய வருகை வரும். சரியா? இரண்டாவது, இயேசுவினுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 51, 52 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து பட்டணத்தாருக்கு அறிவிக்கிற ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 1 கொரிந்தியர் 15 வசனம் 51, 52. 1 கொரிந்தியர் 15 வசனம் 51, 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ இரண்டாவது எழுதி கொள்ளுங்கள், ரகசிய வருகை இமைப்பொழுதில் நடக்கும். முதலாவது சொன்ன இயேசுவுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? ரகசிய வருகை யதார்த்தமாக நடக்கும். உலகம் சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யதார்த்தமாக, ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது வருகை நடந்து முடியலாம், யதார்த்தமாய் நடக்கும். இரண்டாவது, கர்த்தருடைய வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? இமைப்பொழுதில் இருக்கும். அந்த ரகசிய வருகையில் 2 எக்காலம். முதல் எக்காலம் ஊதப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புகிறார்கள். இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்திருக்கிறோம். அதான் வேதம் நமக்கு 1 கொரிந்தியர் 15 வசனம் 51, 52 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசப்பாவுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும் சொல்லுங்க? இமை பொழுதில் இருக்கும். சொல்லுங்க, இமை பொழுது. கண்ணை மூடி முழிங்க, அவ்வளவுதான். இதுதான் இமை பொழுது. மூன்றாவது, நீங்க அதே 1 தெசலோனிக்கேயர் 2வதுக்கு இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன், உங்களுக்கு குழம்பும் பாருங்க, இப்ப தெளிவாகும். 1 தெசலோனிக்கேயர் 4 வசனம் 16, 17 பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில். இங்க வானத்திலிருந்து அவர் இறங்கி பூமிக்கு வரல, வானத்திலிருந்து அவர் இறங்கி மேகத்தில் இருக்கிறார். அதான் பாருங்க, நல்லா கவனிங்க. மீண்டும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 16 வசனம் 17 நல்லா வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனிக்கணும். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்குகிறார். கிறிஸ்துவுடனே மரித்தவர்களாவது முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் எழும்புவா? எல்லா கல்லறை தொட்டு, எல்லா சிஎஸ்ஐ கல்லறை, எல்லா பெந்தகோஸ்தைக்காரன் கல்லறை, எல்லா ஏஜ் ஜபக்காரன் கல்லறை, எல்லா ஆர்சிக்காரன் கல்லறைலாம் எந்திக்காது. எல்லா திருட்டு பயலுக்கு எவனும் எந்திக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கல்லறையில் எழுதினவங்களும் எந்திக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்டா. ரெண்டாவது என்ன நடக்கும்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக, கரெக்டாக வசனத்தை கவனிங்க, மேகங்கள் மேல். இப்ப இயேசு வானத்திலிருந்து இறங்கி மேகத்திற்கு வருகிறார், நாம் பூமியிலிருந்து எதிர்கொண்டு போகிறோம். அப்ப என்ன பண்ணப்படுகிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தோட நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். உங்களுக்கு புரியுது? அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்போ ரகசிய வருகையில கர்த்தர் பூமிக்கு வரமாட்டார், வானத்திலிருந்து இறங்கி ஆகாயத்திலே மேகத்திலே இருப்பார். முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். சொல்லுங்க, எதிர்கொண்டு போவோம்.
அப்போ ரகசிய வருகை இமைப்பொழுது நடக்கும். சொல்லுங்க, எப்படி நடக்கும்? இமைப்பொழுது நடக்கும். மூன்றாவது இந்த கர்த்தருடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ரகசிய வருகை யதார்த்தமாய் நடக்கும். எப்படி இருக்கும்? யதார்த்தமாய். 2 பேர் வயக்காட்டில் வேலை பார்ப்பான், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் விடுவான். 2 அக்கா மிஷினில் நிற்பாங்க, ஒரு அக்கா எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு அக்கா விடும். அப்போ ரகசிய வருகை யதார்த்தமாய். 2வது ரகசிய வருகை எப்படி இருக்கும்? இமைப்பொழுதுல 6 வாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மத்திய வானத்திலிருந்து இறங்கி, வானம் வேற மேகம் வேற, வானத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் மேகத்தில் வந்து நிற்கிறார். முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள், பின்பு நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். எப்படி எதிர்கொண்டு? அப்ப அவர் பூமிக்கு வரல, பூமியில் இருக்கிற நாம் எதிர்கொண்டு அவரிடத்தில் போகிறோம். அப்போ ரகசிய வருகை இமைப்பொழுதில் நடக்கும். மூன்றாவது ரகசிய வருகை எப்படி தெரியுமா இருக்கும்? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருவதைப் போல கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ ரகசிய வருகை தான் திருடனை போல இயேசு வருவார். பகிரங்கமான வருகையில இயேசு திருடனை போல வரமாட்டார். அவர் கிரீடம் தரித்தவராய், மகா பெரிய சிங்காசனத்தோடு, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஏக சக்கிராதிபதியாய் எந்த ஒலிவ மலையில எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலையிலே அவருடைய பாதம் வந்து படும். அந்நாட்களிலே பூமியானது வெந்து உருகி போகும். அப்போ இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:2 என்ன சொல்லுகிறது? அவர் திருடனை போல் வருகிறார். திருடும் போது கட் அவுட் பேனர் அடிச்சுட்டு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு திருட வரேன்னு சொல்ல மாட்டார். அப்போ மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள், ரகசிய வருகை திருடனை போல் இருக்கும். எடுத்துக்காட்டு வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடக்காத, விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எழுப்புதல்னு சொல்லிட்டு பாஸ்டர் பரலோகத்தை விட்டுறாதீங்க. இங்க பாரு, எழுப்புதல்ல ஜெபித்தவனோ எழுப்புதல்ல பயன்பட்டவனோ பரலோகத்திற்கு போக முடியாது. ரகசிய வருகை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி வருகையை குறித்து பேசி அந்த ஆத்மா அடுத்த சபைக்கு போனால் போகட்டும். நோ காம்ப்ரமைஸ். சத்தியத்தை சத்தியமா பேசுங்க. நாம் நம்பினாலும் நாம் நம்பாவிட்டாலும் நாம் ஜெபித்தாலும் நாம் ஜெபிக்காவிட்டாலும் எழுப்புதல் சாத்தியமே, எழுப்புதல் சத்தியமே. கவனமா கேளுங்க. வெளிப்படுத்துதல் 16:15 இயேசு சொல்லுகிறார், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமா நடக்காத. நான் திருடனை போல வரும் பொழுது உன் மானத்தை காத்துக்கோ. 2வது நிர்வாணமா நடக்காத. 3வது உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். இப்போ நான் 3 காரியத்தை சொல்லி கொடுத்தேன். இப்படிதான் ரகசிய வருகை இருக்கும். சொல்லுங்க, முதலாவது இயேசு எப்படி வருவார்? இயேசு இந்த பூமியை ரகசிய வருகை பண்ணும்போது எப்படி ரகசிய வருகை இருக்கும்? சொல்லுங்க, யதார்த்தமா இருக்கும். திடீர்னு 40-300 பேர் ஃப்ளைட்ல பறப்பாங்க, 150 எடுத்துக்கொள்ளப்படும், 150 கைவிடப்படும். யதார்த்தமா. 2வது வேதம் சொல்லுகிறது, ரகசிய வருகை இமைப்பொழுதுல. இப்படிதான், அவ்வளவுதான், முடிஞ்சது. ரகசிய வருகை இந்த நொடி பொழுதலே. அதான் இது கூட கொஞ்சம் சொடக்கு விடுறது லேட் ஆகுது. ஆனா வேதம் சொல்றது கண்ணிமிக்கும் நேரத்தில். கண்ணிமிச்சு பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. உடனே பூமியானது 7 வருஷம் லூசிஃபரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும், அந்தி கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். 666 முத்திரை பதிக்காதவனுக்கு ஆகாரம் இல்லை.
666 முத்திரை பதிக்காதவனுக்கு கரண்ட் இல்லை. 666 முத்திரை பதிக்காதவன் தன் சொந்த இடத்தை தான் நிலன்னு சொல்ல முடியாது. 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலம், 7 வருடம் ரகசிய வரிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு 7 வருடம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. கைவிடப்பட்டு விடக்கூடாது சபையே, கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது ஊழியக்காரரே. அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். எல்கேஜி பிள்ளையா? நமக்கு வேலை பெருசு. நாம ரகசிய வருகைக்கு ஆட்களை சேர்க்கணும். நமக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு. 800 கோடி டார்கெட் நமக்கு. 800 கோடி. திருநெல்வேலி மட்டும் இல்ல, தூத்துக்குடி மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மட்டும் இல்ல, சென்னை மட்டும் இல்ல, விழுப்புரம், தஞ்சாவூர் மட்டும் இல்ல, நமக்கு வேர்ல்டு 800 கோடியும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். வருகைக்கு ஆயத்தப்படுத்ததான் வரங்கள், அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி. இன்னும் சபைக்குள்ளே ஓட்டு போட்டு ஓட்டுக்கு சண்டை போடுவேன், சபையில சோத்துக்கும் பானைக்கும் சண்டை போடுவேன், சபையில நான் பெரியாள் நீ பெரியாள் சண்டை போடுவேன். உனக்கு கல்லறையை போட்டு மூடி வச்சிருவார். சபைக்குள்ள பாலிடிக்ஸ். எனக்கு கருப்பு கயிறு, உனக்கு சோப்பு கயிறு, எனக்கு சோப்பு கயிறு, உனக்கு கருப்பு கயிறு, தொப்பியை வச்சுட்டு கை இது 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 ஊழியர் கூட்டத்தில் ஏன் பேர் பெருசா போடுங்க, தலைவர், துணை தலைவர். ஏன் நரகத்தில் உனக்கு தலைவர் போஸ்ட் உண்டு, கண்டிப்பா அங்க உனக்கு தலைவர் போஸ்ட் உண்டு. ஜனங்களை ஆயத்தப்படுத்த சொன்ன பாலிடிக்ஸ். சத்தியத்தை கட்சி கொடுங்க, சத்தியத்தை கட்சி கொடுங்க. இயேசு சொல்லுகிறார், நான் திருடனை போல வருகிறேன், உன் மானம் காக்கப்படட்டும், உன் வஸ்திரத்தை காத்துக்கோ, நிர்வாணமாய் மாறிடாத. ஆவிக்குரிய நிர்வாணிகள் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். வஸ்திரம் கரை உள்ளவன் ரகசிய வருகையிலே கைவிடப்படுவார்கள். 7 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் நம்மால எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதான் வேதம் இவ்விதமாக நமக்கு அழகாக கட்சி கொடுக்கிறது. எக்காலத்தை ஊத போகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரகசிய வருகைக்கும் பகிரங்கமான வருகைக்கும் ஒரு அட்டவணை உண்டு. நான் சொல்றேன் பாருங்க. இயேசு ஆகாயத்தில் மேகத்தில் வருவார் ரகசிய வருகையில். பகிரங்கமான வருகையில் இயேசு எங்க வருவார்? இயேசு பூமியில் ஒலிவமலையில் வருவார். ரகசிய வருகையில் ஆகாயத்தில் மேகத்தில் வரார். பகிரங்கமான வருகையில் பூமியில ஒலிவமலையில வரார். 1. 2வது, ரகசிய வருகை விசுவாசிகள் மட்டுமே காண்பார்கள். ஆனால் பகிரங்கமான வருகையை எல்லா கண்களும் காணும். எப்படி? ரகசியமான வருகையை விசுவாசிகள் மட்டுமே காண்பார்கள். ஆனால் பயங்கரமான வருகையை குத்தின கண்களும் அந்த வருகையை காணும். 3வது, ரகசிய வருகை பரிசுத்தவான்களுக்கு மட்டும், சபைக்கு மட்டும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ரகசிய வருகை என் வீட்டில் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத அந்த அக்காவுக்கு நீங்க நினைக்க கூடாது. ரகசிய வருகையில் இயேசு வருகிறதே இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாய் பரிசுத்தவான்களையும் மனவாட்டியாகிய சபையையும் எடுத்துக்கொள்ளுதல். ஆனால் பகிரங்கமான வருகை யாருக்கு தெரியுமா? பரிசுத்தமானவர்களுக்கும் பயங்கரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சவர்களுக்கு மட்டும்தான் ரகசிய வருகை. ஆனால் பகிரங்கமான வருகை அப்படி கிடையாது. உலகத்தில் நல்லோர் தீயோர் 3000ற்கு மேற்பட்ட மொழி பேசுகிற ஜனங்களுக்கு, 850 கோடி வகையான பல கலாச்சாரங்களை கொண்ட மனிதர்களுக்கு. அடுத்தவங்களுக்கு தெரியுமா? ரகசிய வருகையில் திருடனை போல வருவார். பகிரங்கமான வருகையிலே மின்னலோடும் எக்கால சத்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் இயற்கை எல்லாம் அவரை வரவேற்று ஒலிவ மலையிலே வந்து உட்கார்ந்திருப்பார். இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க பாஸ்டர், இப்போ எழுப்புதல் பிரீச்சிங் நமக்கு வேண்டாம். மனம் திரும்பி ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். எழுப்புதல்ங்கிற போர்வையிலேயே இருக்காதீங்க. அந்த போர்வையை விட்டு வெளியே வாங்க. எழுப்புதல் அடைஞ்சிட்டா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய கனி வரும். எழுப்புதல் அடைஞ்சிட்டா நீங்களே பிரபலம்னு சொல்லிட்டு வாய் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்களே தெருவுக்கு வந்துடுவீங்க.
எழுப்புதல் ஊழியர் கூட்டம், எழுப்புதல் ஊழியர் அபிஷேக கூட்டம், எழுப்புதல் முழு இரவு ஜெபம், இதெல்லாம் வச்சு என்ன எழுப்புதல்? அன்னைக்கு 3 நாளுக்கு ஆவியானவர் திரைச்சி விடுவார். 4 நாள் கபா சூபா லபான்னு பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மீனும் 300 ரூபா கொடுத்து பதியணும். இது வேண்டாம், எழுப்புதல் வேண்டாம். எழுப்புதல் நீங்கள் நம்பினாலும் நம்ப விட்டாலும், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பிரசங்கிட்டாலும் எழுப்புதல் வரும். ஆனால் வருகை அப்படி அல்ல. வருகைக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். வருகை குறித்தான செய்திகள், ராஜ்யத்தை குறித்தான செய்திகள் தேசத்தில் பரவணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ரகசிய வருகை யதார்த்தமாக இருக்கும். ரகசிய வருகை இமைப்பொழுதில் நடக்கும். ரகசிய வருகை திருடனை போல இருக்கும். இந்த ரகசிய வருகையில் நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். க்ளோஸ் யுவர் ஐஸ், ஜெபிக்கலாம். பிதாவாகிய தெய்வமே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மஞ்சாடுகிறோம். இது பிரசங்கித்த நான் ரகசிய வருகையில கைவிடப்பட்டு விடக்கூடாது. இதை பிரசங்கம் பண்ண நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாங்கள் எதிர்கொண்டு போக லாபா சுடாலாமாயா கத்தாலாஸ் ஐயா சூடாபாயா கத்தூரியஸ் அமானே கத்தூரியஸ். எங்களை கைவிடாதிரும் நாதா, எங்களை கைவிட்டுறாதீங்க நாதா. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்படியாவது அடையணும். இங்கே பிரபலமாக இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நரகத்திற்குள்ள போயிடக்கூடாது. I love you பா. கைவிட மாட்டீங்கன்னு தெரியும். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. எனக்குள்ள ஏதாவது குறை இருந்தா மன்னிங்கப்பா, வெட்டி எரிங்கப்பா. ஷாட்டா பாரா காத்தா ஆயாப்பா, வெட்டி எரிங்கப்பா. சர்வ அங்க தகன பலியா என்னை தகனிங்கப்பா. கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மேன்மையான அந்த ஸ்தானத்தை இழந்து விடாதபடிக்கு, மேன்மையான அந்த ராஜ்யத்தை இழந்து விடாதபடிக்கு இந்த ஜாஷ்வா டிவியில் இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற 850 கோடி அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டா வருகையில் ஒரு கூட்டம் வந்துடும். 7 வருஷம் உபத்திரவத்தில் தப்பிச்சிருவாங்க. என்னையும் என் குடும்பத்தையும், எங்கள் ஊழியத்தில் எங்கோடு இணைந்திருக்கிறவர்களுடைய குடும்பத்தையும் நீர் கைவிடாமல் ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். ராஜா வருகிறார். மாரநாதா இயேசு சீக்கிரம் வருகிறார். கெட் ரெடி. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம்.
நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.